எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. ஸோ 4 days ago நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலோட நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியுங்க, நான் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இவங்க நேம் பத்மாவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸோ பணம், மணி, காசு, பணம், துட்டு, மணி, மணி, காசு, பணம், துட்டு, மணி, மணி. ஸோ காசு பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம பணத்தை சேமித்து வைக்கிறது. நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், அதை அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுருக்கவே மாட்டாங்க. ஸோ பணம் இருந்ததுன்னா நம்ம சேவிங்ஸை போட்டு வைக்கணும். நிறைய செலவு இருக்குது. ஒரு காது குத்து ஃபங்க்ஷன், திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, என்ன பண்ண முடியும்? திடீர்னு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, என்ன பண்ண முடியும்? திடீர்னு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கூல் ஃபீஸ் திடீர்னு ஒரு 10,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஸோ இங்கேருந்து நீ ட்ராவல் ஆகி ஒரு இடத்துக்கு போகிற, அதுக்கு பணம் தான் தேவை. நீ பஸ்ஸில் போறியோ காரில் போறியோ, காரில் போனால் பெட்ரோல் போடணும், டீசல் போடணும். பஸ்ஸில் போனால் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும். எங்கே போனாலும் காசு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மணியை கரெக்டாக சேமித்து வச்சுக்கிங்க. தென் பார்த்து செலவு பண்ணுங்க. எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ண முடியுமோ அந்தந்த விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். இருக்குதுன்னு நினச்சி நம்ம தாராளமாக செலவு பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் நம்மள்கிட்ட பணம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் கடன் குறைக்க பாருங்கள். முக்கியமான கட்டத்தில் கடன் வாங்கி தான் ஆகும், வேறு வழி இல்லை. யாரும் அம்பானி கிடையாது, யாரும் பெரிய பெரிய ஆள் கிடையாது. எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். திடீர்னு 1 லட்சம் எடு, 2 லட்சம் எடு. ஸோ நம்ம மெடிக்கல் செலவுக்கே பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி, என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம மணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். காசு, பணம், துட்டு, மணி, மணி, காசு, பணம், துட்டு, மணி, மணி. யோசிங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். See you. Bye bye. Bye. Take care.